அவர்கள் மறைந்து 20 வருடங்கள் ஆகிறது. அவருடைய முகத்தை வைத்து அவருடைய படத்தை வைத்து எல்லாருமே அரசியல் செய்கிறார்கள். நீங்கள் சொன்ன எல்லாருமே முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட எல்லாருடைய தேர்தல் பிரச்சாரங்களிலேயும் அஷ்ரப் என்ற படம் இருக்கு. 20 வருஷங்கள் தாண்டி அஷ்ரப் அவர்களுடைய கொலைக்கு காரணம் யார்? மறைந்த தலைவருடைய அந்த அகால மரணம் என்பது குறித்த பல சந்தேகங்களை பலரும் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த இதுவரைக்கும் அப்படி ஒரு மாபெரும் தலைவருடைய இறப்புக்கான காரணம் மக்களிடம் சொல்லப்படவில்லை என்கின்ற ஏமாற்றம் மக்களுக்கு. என்னை பொறுத்த மட்டிலே ஒரு விமான விபத்து சம்பந்தமான விசாரணை நடந்து முடிந்திருக்கின்ற சூழலில் அது சம்பந்தமான தேவையற்ற கேள்விகளை எழுப்பி சந்தேகத்தை உருவாக்கி அதையே ஒரு அரசியலாக்குகின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த தவிசாளரை போல ஒரு சிலர் அதை அடிக்கடி ஒரு அரசியலாக்குகின்ற விவகாரம் நடக்கிறது. அதிலே ஒரு பெரிய சதி இருந்ததாக சொல்லப்படுகின்ற விஷயம். இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஆராயப்பட்டு அதிலே அந்த விமான விபத்துக்கான அறிக்கைகளும் வெளிவந்தது. ஆரம்பத்திலே நாங்கள் அந்த விவகாரங்கள் சம்பந்தமாக சந்தேகங்களை கொண்டிருந்தோம். இப்பொழுது அது சம்பந்தமாக இனி தொடர்ந்து பேசிக்கொண்டு நிறைய இப்படி பல இடங்களிலே இந்த விவகாரம் இங்கு மாத்திரமல்ல, உலகின் பல இடங்களில் தலைவர்களுடைய மரணங்கள் குறித்த விபத்துகள் குறித்த சந்தேகங்கள் இல்லாமல் இல்லை. அதற்காக அதையே ஒரு அரசியலாக தொடர்ந்து நாங்கள் அரசியல்வாதிகள் பார்க்கின்ற அரசியல் கோணம் வெளிப்படுத்தவில்லை. அதை தாண்டி அப்படி ஒரு தலைவருக்கு நடக்குது என்றால் எத்தனையோ மக்களுடைய இறப்புகளுக்கு இன்னும் சரியான பதில்கள் இல்லை. இப்படியான நிலைமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக யுத்த